சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூஸாக கொண்டு போனாங்க, ஸ்டோரி எங்கேயுமே லேக் ஆகலை, கரெக்ட் ப்ராப்பரான அதுவும் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் நான் லாஸ்ட் வரைக்கும் இருந்து பார்க்க வைக்கிறாங்க எல்லாரையும், நல்லா தான் இருக்கு. நட்டி சார், அவரோட கேரக்டர் வாஸ் வெரி மச் எசென்ஷியல் இன் திஸ் மூவி. ஸோ ஆமாம் நல்லா இருந்தது. சுத்தமாக போர் அடிக்கல, இட் வாஸ் வெரி குட். ஆமாம் கண்டிப்பாக படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். மியூசிக் டைரக்டரும் பின்னிட்டார், டேரக்டர் ரமேஷனும் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி சின்ன படத்தையெல்லாம் நீங்கள் ஊக்குவிச்சிங்கன்னா தான் படம் வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய டேரக்டர்கள் உருவாவாங்க. நீங்கள் இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கும் அவங்க எடுத்த இடத்துக்குமே வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டர் ரொம்ப பின்னியிருக்காரு. மூணார் ரமேஷ் சார், தங்கத்தோட காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஒரே இடத்துல தெரிகிற மாதிரில 2 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அரசியல்வாதி பண்ணுறதும் போலீஸ் பண்ணுறதும் இங்கே என்ன நடக்குதுங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ ஜென்சிஸு கிடைக்கிற ஃப்ரீடத்தை அவங்க எப்படி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுங்கிறதா கதை. சூப்பராக இருக்குது படம், சூப்பராக நடிச்சிருக்காரு. அருண் பாண்டியன்லாம் வந்து ஃபஸ்ட்டு சீன்லேருந்து வர கடைசி சீன் வரைக்கும் அருமையாக நடிச்சிருக்காரு. நட்டி அவரோட ரோலை வந்து காக்கி சட்டை போட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை, அவங்க சின்ன பொண்ணு மாதிரியே தெரில, அவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. எமோஷனல் சீன்லாம் பின்னிட்டாங்க. அவங்க அந்த வயசில் நடித்தாங்க, இப்போ அழுது எல்லாம் நடிப்பாங்களா, கொஞ்சம் இருக்கும்னு நினச்சோம்ல, சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களும் சம ரோல், இதுக்கடுத்து பெரிய ரோல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் 2 மணி நேரம் உங்களுக்கு போகிறதே தெரியல, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு, செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலாம் உங்களுக்கு 2 மணி நேரம் போகிறதே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து கண்மணி பூவேன்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை கேளுங்க, அப்பவே தெரியும் ஒரு பெரிய மியூசிக் டேரக்டராக வருவாருன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இது குடும்ப படம் தான், எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்ல மெசேஜும் சொல்லுது, கண்டிப்பாக பார்க்கலாம். அதே தான் படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரைட்டு படம் பார்த்துட்டு வரேன், ரொம்ப ரைட்டான படம் அது. ரொம்ப நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அருமையான திரைக்கதை, அருமையான டைரக்ஷன், நிச்சயமாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். வேறு நட்டி சார் பட்டையை கிளப்பியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃபில் வந்து பிச்சுட்டாங்க. படம் எங்கேயுமே போர் அடிக்கல, பக்காவான என்கேஜிங்கான படம். அநேகமாக இந்த வருஷத்தில் சிறந்த படமாக வர வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நிச்சயம் பேசியிருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம் அது. அது பல வியூகங்கள் இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாக்ட்லி, ஒரு நியாய தர்மத்துக்கான படம். சில விஷயங்கள் நம்ம தனி மனிதனாக செய்ய முடியாது, இந்த சமுதாயத்தில் நடக்கிற தவறுகளை. ஸோ அதை வந்து ஒரு தனி மனிதன் கையில் எடுத்தா அப்படிங்கிற இது வந்து சட்டத்துக்கும் தர்மத்துக்கான போராட்டம் தான் அந்த படம். அருண்மணி சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு பையனுக்கு அப்பாவை நடிச்சிருக்காங்க, பட்டையை கிளப்பியிருக்காங்க. நான் சார் கூட போகணும், பார்க்கல. படம் நல்லா இருந்துச்சுங்களா ப்ரோ? படம் நல்லா பிடிச்சிருந்து, எல்லாமே லேக்லாம் அவ்வளோ எதுவும் அவ்வளோ த்ரில்லிங்காக போயிருந்துச்சு படம். எப்படி சொல்கிறது, ஒரு தகப்பன் பாசம் இந்த படத்தில் ஜெயிச்சிருக்கு. என்ன தான் நமக்கு காசு இருந்தாலும் பாசம் தான் நமக்கு பெஸ்ட்டு இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது படம் ஓவராலாக. ப்ரோ எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. இந்த ஏன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த ஒரு லேக்கும் ஆகல, த்ரில்லிங்காக போய் கொண்டு வந்து நல்லா இருக்குது ப்ரோ. எதான் சாங்ஸ் வந்து அந்த பாம்பு வைக்கிற அந்த பிஜிஎம்லாம் வந்து பக்காவாக போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு ஓவராலாக ப்ரோ. லேக்கெல்லாம் எதுவுமே அவ்வளோ ப்ரோ, போரே எதுவுமே அடிக்கல, நல்லா இருக்குது படம். பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. நீங்கள் கேளுங்க, இல்லை நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நம்ம லைஃப்பில் வந்து நிறைய டேன் சந்திச்சிருப்போம். நான் லெஃப்ட் எடுத்து ரைட்டுக்கு வந்திருக்கேன். ரைட் நட்டி என்ன சூஸ் பண்ண கதை ரைட், அப்படி தான் சொல்லணும். ஏன் சொல்கிறீங்க? ஆமாம், சட்டம் நீதியை பற்றி தான் அழுத்த திருத்தமாக பேசியிருக்காங்க. ஒரு மினிஸ்டருடைய புள்ள தப்பு பண்ணால் அது நம்மளால் நடுத்தர மக்களால் தீர்வு வாங்கி கொடுத்துட முடியுமா அப்படின்றத வந்து கதையாக சொல்ல வந்திருக்காங்க. அருண் பாண்டி சாருக்கு மிகப்பெரிய கம்பேக்கு. நட்டி என்ன சொல்லவே தேவையில்ல, அவர் கதை சூஸ் பண்ணுறதுனாலே படம் ஹிட்டு தான். இப்போ வந்து ஸ்கூல் வந்து 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. முக்கியமாக ஆண்களை பெற்ற பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம், பெண்களை பெற்ற பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய படம். அதில் பெரிய சேலஞ்ச் தானே. என்ன டெபியூ டேரக்டர் இன்றைக்கி வந்து பெரிய டேரக்டர்லாம் பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணி சரிஞ்சு விழுந்துடுறாங்க கீழே. ஆனால் ஒரு சின்ன பட்ஜெட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்ல படம். அவங்க தான் நம்ம சொல்லவா வேணும், ஏகே கூட பிள்ளையாக நடிச்சிருந்தாங்க, இன்றைக்கி நட்டி சாருக்கு பிள்ளையாக நடிச்சிருக்காங்க. பயங்கர அது சொல்லவே தேவையில்ல, அது அந்தளவுக்கு பயங்கர எமோஷ்னலாக இருக்குது. எமோஷ்னல் மட்டும் தான் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கதையே சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க போலியா? அப்போ நானும் ஒரு இயக்குனர் ஆக மாட்டேன்னா?
லேக் இல்லாமல் சூப்பராக போகுது முதப்படி வைக்கிறது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஏற ஏற சுவாரஸ்யமாக இருக்கும் வந்துட்டோம் அந்த மாதிரி சுவாரஸ்யமாக இருக்குது படம் சூப்பராக இருக்குது டிஓபியாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் டப்பிங்காக இருக்கட்டும் கலரிஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது எங்கேயுமே புதுசு மாதிரி தெரியல நல்லா பண்ணியிருக்காங்க டீமுக்கு வாழ்த்து